ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். குமார் மங்கட் பதக், அபிஷேக் பதக், பிளிட்ஸ்கி ஏஜி ஃபிலிம்ஸ், பவனா அண்ட் ஆதிக் பிரசன்னகுமார் தயாரிப்பில், ராம் மிர்சண்டனி, ராஜேஷ் மேனன் இணை தயாரிப்பில், அபினவ் மெஹோத்ரா கிரியேட்டிவ் ப்ரொடியூசராகவும் இணைந்து தயாரித்திருக்கும் படம் அனோமி. பாவனா, ரகுமான், ஷெபின், பென்சன், விஷ்ணு அகஸ்தியா, பினு பப்பு, அர்ஜுன் லால் மற்றும் பலர் நடிக்க ரியாஸ் மராத் எழுதி இயக்கியிருக்கும் படம் இது. அஜித் சாராசிங் ஒளிப்பதிவும், ஹர்ஷவர்தன் ரமேஸ்வர் இசையும், கிரியன் தாஸ் எடிட்டிங்கும் செய்து இப்படம் வெளிவந்திருக்கிறது. மலையாளத்திலிருந்து தமிழ் மொழியாக்கமாக வந்துள்ளது. ஃபொரன்சிக் ஆஃபீஸராக இருக்கும் பாவனாவின் தம்பி மற்றும் 3 பேர் மர்மமான முறையில் இறக்கின்றனர். 3 பேருமே மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். சைக்கியாட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்டில் இருப்பதால் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீஸ் முடிவு செய்கிறது. அவர்கள் அப்படி முடிவு செய்தது சரியல்ல, இது கொலைதான் என்று தீர்க்கமாக சொல்கிறார் தடயவியல் நிபுணர் பாவனா. அதுவரையில் ஏனோ தானோவென்று இருக்கும் போலீஸ் அதிகாரி ரகுமான் கொலையாளியை கண்டுபிடிக்க தீவிரமாக அலைகிறார், விசாரிக்கிறார். அப்போது பல உண்மைகள் அவருக்கு தெரிய வருகிறது. கொலையாளிகள் யார், அவர்கள் ஏன் அந்த குறிப்பிட்ட பெயரை ஆர்டர் செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறது அனோமி. உளவியல் ரீதியான நெறிமுறையற்ற மனநிலைதான் அனோமி எனப்படுவது. தம்பி மீது அளவற்ற பாசம் வைத்திருக்கும் பாவனா திடீரென்று தம்பி காணாமல் போய்விட துடித்து விடுகிறார். அது மட்டுமல்ல, பல்வேறு கட்டமான வேலைகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப கரெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அப்ளாஸ் வாங்குகிறார் தனது நடிப்பில் பாவனா. ரொம்ப டீட்டெயிலாக டிரெக்ட் செய்வது இந்த படத்தில் காண்பிக்கப்படுகிறது. அதில் ரொம்பவும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். படம் முழுக்க பாவனா தான். ஃப்ரிட்ஜில் வைத்த ஆப்பிள் போல எல்லா காட்சிகளிலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். காட்சிகளின் மூடுக்கு தகுந்த மாதிரி மேக்கப்பை டல் பண்ணியிருக்கலாம் சில இடங்களில். அவருக்கு அடுத்தபடியாக காட்சிகளை நிரப்புபவர் ரகுமான். என்ற முகத்தோடு கலகலப்பை தொலைத்தவராக எல்லா காட்சிகளிலும் வந்து போகிறார். ஏறக்குறைய கொஞ்ச நாட்களாகவே பாவனாவை மறந்து போயிருந்தார்கள் ரசிகர்கள். அவர்களை தட்டி எழுப்பி தனது பெர்ஃபார்மன்ஸ் மூலம் மீண்டும் நிரூபணம் செய்திருக்கிறார் பாவனா. பாவனா தம்பியாக ஷெபின், காதலனாக நடித்திருக்கும் அர்ஜுன் லால் மற்றும் பல கேரக்டர்கள் இயல்பு மாறாமல் அடையாள ஜாடை மாறாதவர்களாக வந்து போகிறார்கள். இந்த படத்தில் வழக்கமான மசாலாத்தனங்கள் இருக்காது. ஆனால் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை நோக்கி மட்டுமே பயணிப்பதால் படம் பார்ப்பவர்கள் படத்தோடு நெருங்க முடிகிறது. பின்னணி இசை மற்றும் ஒளிப்பதிவு சூப்பர். போகுது போகுது படம் போய்கிட்டே இருக்கு. படத்தின் லெங்க்த்தை குறைத்து இன்னும் ஷார்ப் செய்திருக்கலாம். கதையும் களமும் சீர்கெடாமல் பண்ணப்பட்டிருப்பது அனோமி படத்தின் சிறப்பு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.